அப்போ நாம் தமிழர் உறுப்பினர்களாக இருக்கிறவங்க அவர் உருவாக்கி வைத்திருக்கின்ற அந்த பிம்பத்தை நம்புகிறார்கள். இப்போ அந்த பிம்பத்தை அது உண்மையில் பொய் அப்படின்றது தொடர்பான வீடியோக்கள் தான் இப்போ வெளியே வந்துட்டுருக்குது. இதையும் நாம் தமிழர் தம்பிகள் கடந்து போகிறாங்க. அப்படி கடந்து போகாமல் ஏன் என்ன அப்படின்ற பரிசீலனைகளை அவங்களுக்குள்ள போகணும். 2008க்கு முன்னாடி வரைக்கும் சீமான் என்ற ஒரு நபர் தமிழீழத்திலேயோ அல்லது விடுதலை புலிகளின் வரலாற்றிலேயோ அல்லது பிரபாகருடைய குட் புக்லேயோ இல்லை. சீமான்ற ஒரு நபர் அவங்களுக்கு யாருன்னே தெரியாது. இப்போ நான் நாம் தமிழர் உறுப்பினர்களை பார்த்து என்ன கேட்குறேன்னு சொன்னால், இந்த உண்மையை இதுதான் நடந்தது, இப்படி தான் சொன்னாங்க, இதுக்கு தான் நான் போனேன், இப்படி உண்மையாக சீமான் ஏன் பேசவில்லை? அதுதான் பாயிண்ட். இப்போ 15 ஆண்டுகளாக ஏன் பேசலை, இப்போ பேசுகிறீங்கன்றது முக்கியமாக, சொல்கிறது உண்மையாக பொய்யா அதைத்தானே பார்க்கணும். ஒரு வாதத்துக்கு நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஆமாம் சரிங்க இவ்வளோ நாள் பேசலை, 15 வருஷம் கழிச்சு தான் பேசியிருக்கிறாங்க, இப்போ அது பாயிண்ட் என்ன, அவர் உண்மையாக பொய்யா? அப்போ ஈழம் குறித்த சித்திரத்தை கதையாக சீமான் இவ்வளோ நாள் என்ன பேசியிருக்கிறாரு, அதுதானே முக்கியம். இப்போ அந்த ஆடியோவை உண்மையாக வெளி உலகத்துக்கு சீமான் வைத்தாரா? அதில் குளத்துருமணி, நெடுமாறன், வைகோ இவங்க பேரெல்லாம் கட் பண்ணிவிட்டு சீமான் என்ற பேர் வருவதை மட்டும் வைத்து கொண்டு எடிட் செய்து வெளியிடுகிறார். இது எவ்வளவு அயோக்கியத்தனம் நிறைந்தது. அப்போ நான் இங்கே தான் சீமான் அவர் சந்தோஷ் சொன்ன ஹாலுசினேஷன்ற அந்த பொருளில் அவர் செய்யலை. இது மேனிப்புலேஷன், திட்டமிட்ட ஒரு சதி. பெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் சமூக செயற்பாட்டாளர் திரு நாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் கார்த்திக். எப்படி இருக்கீங்க? நலம். தினம் தினம் பேசக்கூடிய ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கிறது நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களை பற்றி வரக்கூடிய செய்திகள் தான். அது ஆரம்பித்தது பெரியாரை பற்றி ஆரம்பித்தார். விஜய் அவர்களுக்கும் பெரியார் ஏன் அப்படி வச்சிருக்காருன்றது ஒரு ஆரம்பித்த செய்தி இப்போ பெரிய அளவில் வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. கிட்டத்தட்ட பிரபாகரன் வரைக்கும் அது போய் தினம் ஒருத்தர் அவர் பிரபாகரனை சந்திக்கலை, அந்த ஃபோட்டோ எடிட் ஃபேக்கு, அவர் போய் பார்த்ததே 8லேருந்து 10 நிமிஷம் தான் அப்படின்னு நிறைய செய்திகள் ஒரு பக்கம் வந்துட்டுருக்கு. இன்னொரு பக்கம் நேற்றைய தினம் அந்த ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் அவர்கள் கொடுத்த அந்த பேட்டி அப்படின்றது பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கு. அவர் சந்தித்தது உண்மை, ஆனால் அந்த புகைப்படம் அவருக்கு தரலை, அது ஒரு காணொலியே இருக்குது அப்படின்னு நிறைய விஷயங்கள் அவர் உடைச்சிருந்தார். கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலான அந்த பேட்டி நிறைய விவாதங்களை எழுப்பியிருக்கு. எப்படி பார்க்குறீங்க? நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம் சீமான் அவர்கள் பற்றி, இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏதாவது சீமானை பற்றி எதிர்த்து பேசுகிறவங்க, அம்பலப்படுத்தி பேசுகிறவங்க அது காமெடியாக, நகைச்சுவையாக, இல்லை காட்டமாக இப்படி பேசுவாங்க. வழக்கமாக அதை பார்த்துட்டு நாம் தமிழர் உறுப்பினர்கள் அதை கடந்து போயிடுவாங்க. இப்போ இந்த வீடியோ மூலமாக நான் நாம் தமிழர் தம்பிகள் உறுப்பினர்களுக்கு வைக்கிற கோரிக்கை என்னன்னா, கொஞ்சம் நடுநிலைமையோடு திறந்த மனதோடு நீங்கள் பேசுகின்ற அந்த தமிழ் தேசிய அரசியலுக்கு எது சரி எது தவறு, அந்த கண்ணோட்டத்தில் இந்த வீடியோவை பார்க்குமாறு அவங்களுக்கு கோரிக்கை வைக்கிறேன். ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த 2009 முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலைக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 15-16 வருஷமாக சீமான் ஈழம் குறித்து கட்டியமைத்திருக்கிற ஒரு பிம்பமாக இருக்கட்டும், தமிழ்நாட்டை பற்றி கட்டியமைத்திருக்கிற பிம்பமாக இருக்கட்டும், இது ஒரு மிக பெரும் இளைஞர் கூட்டத்தை, சீமானுக்கு 35 லட்சம் வாக்குகள் விழுந்திருக்கு அப்படின்னு சொன்னாலும் அவங்க அவ்வளோ பேரும் மெம்பர்ஸ் இல்லை. அப்போ நாம் தமிழர் உறுப்பினர்களாக இருக்கிறவங்க அவர் உருவாக்கி வைத்திருக்கின்ற அந்த பிம்பத்தை நம்புகிறார்கள். இப்போ அந்த பிம்பத்தை அது உண்மையில் பொய் அப்படின்றது தொடர்பான வீடியோக்கள் தான் இப்போ வெளியே வந்துட்டுருக்குது. இதையும் நாம் தமிழர் தம்பிகள் கடந்து போகிறாங்க. அப்படி கடந்து போகாமல் ஏன் என்ன அப்படின்ற பரிசீலனைகளை அவங்களுக்குள்ள போகணும். இப்போ சீமான் பேச்சாற்றல் மிக்கவர், நல்ல கதை சொல்கிறாரு. அப்போ இந்த கதைகளை என்ன கான்டெக்ஸ்டில், என்ன கருத்தில், என்ன நோக்கத்திற்காக செல்கிறார்? இப்போ பெரியாரை பற்றி அவர் சொல்வதன் மூலம் நோக்கம் என்ன அப்படின்றது, பெரியாரை பற்றி அவதூறுகள் சொல்லி அதன் மூலம் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு கிரெடிட் ஏற்படுத்தி கொள்வது. பெரியார் தான் இங்கே திராவிட முன்னேற்ற கழகம், மற்ற திராவிட இயக்கங்கள் பெரியாரிஸ்டனுடைய சென்டர் ஃபிகராக இருக்கிறார். அப்போ அதை தரமட்டமாக்குவதன் மூலமாக புதிதாக தான் நுழைய முடியும். அப்போ ஒரு சீமான் உண்மையிலே சமூக அக்கறை உள்ளவராக இருந்தால் பெரியார் இந்த சமூகத்திற்கு, தமிழ் சமூகத்திற்கு ஆற்றிய பங்களிப்பை நினைவு கூறணும். அது அவர் முன்னாடியே சொல்லியிருக்கார்.
இப்போ பத்திரிகையாளர் மணிக்கு கொடுத்த பேட்டியில் கூட பெரியார் எங்கள் வழிகாட்டி சொல்லிட்டு 2 நாள் கழித்து இப்படி பேசுகிறார். அப்போ இப்படி மாற்றி மாற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன? இப்போ இந்த அவர் கதை சொல்கிறார் இல்லையா, அந்த கதை சொல்கிறதுடைய நோக்கம் வந்து என்ன? இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு இது கதையில் வரலாறு. அலெக்ஸ் ஹேலின்னு அமெரிக்க கருப்பின எழுத்தாளர் ரூட்ஸ் அப்படின்னு ஒரு புத்தகத்தை வந்து எழுதியிருக்கிறார். அதை நாவல்னு சொல்லலாம், வரலாறுன்னு சொல்லலாம், உண்மைகள்னு சொல்லலாம். அந்த ரூட்ஸ் நூல் வந்து எதை பற்றியதுன்னா, ஆப்பிரிக்காவிலிருந்து அடிமைகளாக கப்பலில் ஏற்றி கொண்டு வரப்பட்டு அட்லாண்டிக் பெருங்கடலை தாண்டி அமெரிக்காவில் வந்து கருப்பின மக்களை வந்து பல்லாயிரக்கணக்கில் வந்து இறக்குறாங்க. இறக்கி அங்கே இருக்கக்கூடிய பண்ணைகளுக்கு மற்ற இதர வேலைகளுக்கு அவங்க அடிமைகளாக அவங்க வந்து பயன்படுத்தப்படுறாங்க. அவங்களுக்கு எந்த உரிமையும் வந்து கிடையாது. அப்போ வந்து அலெக்ஸ் ஹேலி வந்து பின்னாடி வந்து தன்னுடைய மூதாதையர்கள் யார் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறார். தன்னுடைய தாய் வழி மூதாதையர் யார், தந்தை வழி மூதாதையர் யார் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறார். அது வந்து கண்டுபிடிச்சி 7வது தலைமுறை வந்து எங்கே நிற்கிது அப்படின்னு சொன்னால் ஆப்பிரிக்காவில் வந்து நிற்கிது. அப்போ அந்த 7 தலைமுறை கதையை வந்து அவர் வந்து அந்த நூலில் வந்து சொல்கிறார். அந்த 7 தலைமுறையிலையும் கருப்பின மக்கள் என்னென்ன சித்திரவதைக்கு ஆளானாங்க, என்ன கொடுமையான நடவடிக்கைகளுக்கு ஆளாக்குனாங்க, எப்படி அவங்க வாழ்க்கை சூழல் இருந்தது, திருமணம் செய்யும் உரிமை என்ன மாதிரி இருந்தது, கருப்பின பெண்கள் வந்து எப்படி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டாங்க. அப்போ வெள்ளையர்கள் நிறவெறி இந்த உலகத்தில் வந்து மனித குலத்தின் மூதாதையர் தோன்றிய அந்த ஆப்பிரிக்க மண்ணில் இருந்து அந்த கருப்பின மக்களை வந்து எப்படி நடத்தியிருக்கிறாங்க அப்படின்றதான் அதனுடைய கதை. இவர் வந்து அந்த 7வது தலைமுறையெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு நம்ம முதல் தலைமுறை வந்து ஆப்பிரிக்கான்றதை கண்டுபிடிச்சிடுறாரு. கண்டுபிடிச்சிட்டு ஆப்பிரிக்காவில் அந்த எந்த கிராமன்றது வரையும் கண்டுபிடிச்சிடுறாரு. அங்கே வந்து போகிறார். அந்த கிராமத்தில் இது வரைக்கும் வந்து 100 ஆண்டு காலமாக அந்த கிராமத்தினுடைய வரலாற்றை ஒரு நாட்டுப்புற கதையாக பாடலாக பாடக்கூடிய சிலர் வந்து இருக்கிறாங்க. அவங்க அதை பாடுவாங்க. அப்புறம் அவங்க தன்னுடைய சந்ததியினருக்கு அதை வந்து மாற்றி கொடுத்துருவாங்க. இப்படி வழி வழியாக அந்த வரலாறு வந்து சொல்லப்படுது. அப்போ அவங்கள பாட சொல்லி கேட்கும் பொழுது அவங்க இங்கேருந்து கருப்பின இளைஞர்கள் எப்படி பிடிச்சிட்டு போகப்பட்டாங்க சில 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படின்ற கதையிலிருந்து அந்த கதையை வந்து ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அப்படி பிடித்து கொண்டு போகப்பட்ட அந்த வழித்தோன்றல் தான் நான் அப்படின்னு சொன்ன உடனே அங்கே இருக்கக்கூடிய கருப்பின தாய்மார்கள்லாம் வந்து அதை வந்து கொண்டாடிட்டு தங்கள் கையில் இருக்கக்கூடிய கை குழந்தைகளை அவர் கையில் கொடுத்துட்டு திரும்ப வந்து வாங்குகிறாங்க. என்ன அப்படின்னு சொன்னால் அது ஒரு சடங்கு. தன்னுடைய சொந்தக்காரங்க மூதாதையர்கள் வந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள்ட்ட வந்து தங்கள் கை குழந்தையை கொடுத்து வந்து ஒரு ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி இது வந்து வர்றார். அது 7 தலைமுறைகள்னு தமிழில் வந்திருக்கு, ரூட்ஸ்னு இங்கிலீஷில் இருக்குது, சினிமாவாக வந்திருக்கு, வெப் சீரிஸாக வந்திருக்கு, டிவி சீரியலாக வந்திருக்கு. அப்போ இந்த புத்தகம் என்பது அமெரிக்க கருப்பின இளைஞர்கள் மக்கள் மத்தியில் ஒவ்வொருத்தர் வீட்லேயும் அந்த புத்தகம் வந்து இருக்குது. அவங்களுக்கு வந்து தன்னுடைய வேர் வந்து என்ன, எங்கிருந்து வந்தோம், எப்படி வெள்ளை நிறவரியால் இங்கே வந்து உரிமைகள் இழந்து அடிமைகளானோம், இது அவங்களுக்கு வேத புத்தகம் மாதிரி. இது அப்படியே இருக்கட்டும். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு ஐடி துறையில் வேலை பார்க்குறவர் வந்து ஆன்சைட் ஜாபுக்காக யூஎஸ் போயிருக்கிறார். அப்போ யூஎஸில் அவருடைய நண்பர்கள் தமிழ் மற்றும் தெலுங்கு பேசக்கூடியவங்கெல்லாம் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து போகிறாங்க. அங்கே வந்து ஒரு வெள்ளை நிறவரையர் இவங்களை பார்த்து வந்து கத்துறாரு. உங்களுக்கெல்லாம் நான் அமெரிக்கா வந்து என்ன இங்கே மடமாக சத்திரமாக கட்டி வச்சுருக்குறோம், இங்கே வந்து நீங்கள் இருந்துருக்கீங்க, எல்லாம் ஊரை காலி பண்ணிட்டு போங்கடா அப்படின்னு ட்ரம்ப் மொழியில் வந்து பேசுகிறார். உடனே வந்து உள்ளுக்குள்ளே இருந்து ஒரு கருப்பு இளைஞர் ஆவேசமாக வந்து, நீ யாரா அவங்கள சொல்கிறதுக்கு, நீ தாண்டா வந்தேரி, அமெரிக்கா வந்து ஒவ்வொருத்தருக்கான நாடு, எல்லாருக்கும் வாழ உரிமை இருக்குது, நீ பொத்திக்கிட்டு போயிலன்னா மூஞ்சி முகரை பேத்துருவேன் அப்படின்னு வந்து சொல்கிறார். இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னு சொன்னால், இந்த கதை அலெக்ஸ் ஹேலின் கதை உண்மை கதை. அங்கே வந்து அமெரிக்காவினுடைய கருப்பின மக்களுடைய வரலாற்றை வந்து சொல்வது மட்டுமல்ல, அமெரிக்காவில் வந்து நிறவரியை ஒழிக்க வேண்டும், சமத்துவம் வேண்டும் அப்படின்றதை வந்து முன்வைக்குது. இன்றைக்கி ட்ரம்ப் பேசி கொண்டிருக்கக்கூடிய இனவாதத்துக்கு கூட அதுதான் வந்து பதில். இப்போ சீமான் என்ன மாதிரி கதையை வந்து சொல்கிறார். அப்போ சீமான் முன்வைக்கக்கூடிய கதை என்ன? அவர் ஈழம் குறித்து நான் வந்து பிரபாகரனை பார்த்தேன், அவர் எனக்கு ஆமைக்குறி கொடுத்தாரு, நான் சாப்பிடும்போதே பின்னாடி இருக்கிறவங்க வந்து நோட் பண்ணுவாங்க, நான் வந்து சாம்பாரை தொடுறேனா, கறியை சாப்பிட்றேனா, எதை வைக்கிறேன், இதெல்லாம் அவங்க ஒரு குறிப்பெழுதிக்குவாங்க.
குறிப்பெழுதிட்டு அது அங்கே போய் வந்து அடுத்த வாட்டி விருந்து வரும்போது வந்து எனக்கு அது வந்து வரும். அப்புறம் வந்து ஆமையினுடைய ஓட்டை வந்து திருப்பி போட்டு அதை ஒரு பரிசல் போல் வந்து அவங்க வந்து கடலில் வந்து போவாங்க. இப்படி வந்து கண்டதும் கதைகளை வந்து சொல்கிறார். அப்போ முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை நடந்து கொண்டிருக்கும் பொழுது, அந்த முன்னாடி வந்து போர் நடக்கும்போது அல்ல போர் நிறுத்த காலத்தில் அங்கே ஈழத்தமிழர்கள் என்ன நிலைமையில் இருந்தாங்க, விடுதலை புலிகள் என்ன மாதிரி நிலைமையில் இருந்தாங்க, தங்களுடைய உயிரை பணயம் வைத்து எப்படி வந்து போராடுறாங்க சிங்கள அரசை எதிர்த்து, சிங்கள அரசு சிங்களப்படை 3 புறமும் சுற்றி வளைத்து இவர்களை வந்து எப்படி அழிக்குது, அப்போ அங்கே இருக்கக்கூடிய போராளிகள் அது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் அல்லது மக்களாக இருக்கட்டும் என்ன கொடுமைகள் வந்து அடைந்தார்கள், இதுக்கு வந்து ஒரு நியாயம் கேட்கணும். இப்படி வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து கொல்லப்பட்டிருக்கிறாங்க, இது வந்து உலக நாடுகளில் வந்து நம்ம ஒரு நியாயம் கேட்கணும். இதை விட்டு விட்டு அவர் பேசுகிற அந்த பழைய வீடியோக்கள்லாம் பார்த்தீங்கன்னா வாய் விட்டு சிரிக்கிறாருங்க. இப்போ ஆமகிரி கதையாக இருக்கட்டும் அல்லது அவர் அண்ணனை பற்றி சொல்கிற பிரபாகரனை பற்றி சொல்கிறதா இருக்கட்டும், சிரிச்சுக்கிட்டே வந்து சொல்கிறார். ஒரு துயரத்தை அவலத்தை அப்படி வந்து வாய் விட்டு சிரித்து கொண்டு சொல்ல முடியுமா? இப்போ இந்த இடத்துல தான் நேற்று வந்து நியூஸ் 18 வந்து அந்த சந்தோஷ் என்ற ஒளிப்பதிவாளர் அவர் கொடுக்கக்கூடிய வீடியோ வந்து முக்கியத்துவம் பெறுது. அவர் தேதி வாரியாக மணி வாரியாக என்ன நடந்தது, அங்கே சீமான் என்ன செய்தார், சீமானுக்கும் புலிகளுக்கும் பிரபாகரனுக்கும் உள்ள தொடர்பு என்ன, இதை வந்து ஒரு டைரி குறிப்புகள் மாதிரி அப்படியே ஒரு விஷுவலாக நீங்கள் கற்பனை பண்ணி பார்க்குற மாதிரி வந்து சொல்கிறார். முதல் விஷயம், 2008க்கு முன்னாடி வரைக்கும் சீமான் என்ற ஒரு நபர் தமிழீழத்திலேயோ அல்லது விடுதலை புலிகளின் வரலாற்றிலேயோ அல்லது பிரபாகருடைய குட்புக்லேயோ வந்து இல்லை. சீமான்ற ஒரு நபர் அவங்களுக்கு யாருன்னே வந்து தெரியாது. பிரபாகரனுக்கு தெரியாது, பிரபாகரனுக்கும் தெரியாது, புலிகளுக்கும் தெரியாது. ஏன் தெரியாது அப்படின்னு சொன்னால், அப்போது வந்து சீமான் வந்து ஒரு திரைப்பட இயக்குனராக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறாரு. பாரதி ராஜா அசிஸ்டண்ட்டாக இருக்கிறார். அப்படி முயற்சி பண்ணுறாரு. சில படங்கள் எடுத்திருக்கிறாரு, ஒன்று ஓடிச்சு ஓடலை. அப்படி அந்த மாதிரி ஒரு சுமாரான டைரக்டர் அப்படின்ற பேர் தான் அவருக்கு வந்து வந்திருக்குது. இப்போ சந்தோஷ் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், அவர் ஒளிப்பதிவாளர் மணிகண்டன்ட்ட வந்து இருந்து அப்புறம் அவர்கிட்ட இருந்து ஒளிப்பதிவெல்லாம் கற்றுக்கொண்டு வெளியே வந்து தனியாக இயங்கக்கூடிய ஒரு ஒளிப்பதிவாளராக வந்து வாராரு. அப்போது சில வந்து விளம்பர படங்கள், குறும்படங்கள், ஆவணப்படங்கள்லாம் வந்து எடுக்கிறாரு. அதில் ஒரு குறும்படம் ஒரு ஈழ போராளியாக இருக்கக்கூடிய பெண் போராளி வந்து ஒரு அவங்க கைம்பெண்ணாக இருக்கிறாங்க, அவங்கள மையமாக வைத்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து எடுக்கிறாரு. அது வந்து உலக அளவில் இவருக்கு வந்து சில விழாக்களில் விருதெல்லாம் வாங்கி தருது. இந்த விஷயம் வந்து புலிகளுடைய கவனத்துக்கு வந்து போகுது. அப்போ புலிகள் அதை பார்த்துக்கிட்டு வந்து இவரை வந்து கூப்பிடுறாங்க. அப்போ இவருக்கு முன்னாலேயே விடுதலை புலிகள் தங்கள் இயக்கத்தில் வந்து கலை சார்ந்து, அது ஓவியமாக இருக்கலாம், திரைப்படமாக இருக்கலாம், டெலிவிஷனாக இருக்கலாம், ரேடியோவாக இருக்கலாம், அந்த துறைகளில் வந்து நம்ம வந்து நம்மளுடைய வரலாற்றை நம்மளுடைய கதையை வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுறாங்க. அதுக்கு பாரதி ராஜாவை கூப்பிடுறாங்க. சந்தோஷின் கூற்றுப்படி அது இந்தி திரையுலகமாக இருக்கட்டும், தெலுங்கு திரையுலகமாக இருக்கட்டும், பலரையும் வந்து சிங்கள கலைஞர்களை கூட அவங்க வந்து கூப்பிட்டு பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் பாரதி ராஜா போயிருக்கிறாரு, மகேந்திரன் போயிருக்கிறாரு. மகேந்திரன்லாம் அங்கே பல நாள் இருந்து நிதர்சனம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய திரைப்பட பிரிவை வந்து உருவாக்கியிருக்கிறார். அப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த போராளிகள் வந்து எப்படி இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வராங்கன்னா, போரில் வந்து அவங்க ஈடுபட்டு காயமடைஞ்சிடுறாங்க. காயமடைஞ்சிட்டா திரும்ப நீங்கள் வந்து வார் ஃப்ரண்ட்டுக்கு போக முடியாது. அப்போ அவங்களுக்கு விருப்பமான சிவிலியன் துறையிலையோ அல்லது இந்த கலை சார்ந்த துறையிலையோ வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி புலிகள் வந்து அதற்கு ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க. அவர்கள் அதில் தங்களுக்கு பிடித்தமான துறைக்கு அவங்க வந்து சேர்ந்து பணியாற்றலாம். மகேந்திரன் வந்து இயக்குனர் மகேந்திரன் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சினிமாவை எப்படி உருவாக்குவது, திரைக்கதை வந்து எப்படி எழுதுவது, எழுதப்பட்ட திரைக்கதையை எப்படி விஷுவலாக மாற்றுவது, அதில் வந்து கேரக்டரைசேஷன் வந்து எப்படி, பாத்திரங்களை வந்து எப்படி உருவாக்குவது, இப்படி வந்து அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் ஒரு 10-15 ஷார்ட் ஸ்டோரிஸை வந்து விஷுவலாக அவங்க படம் எடுக்க சொல்லி இப்படிலாம் அவர் வந்து ட்ரைனிங் கொடுத்துருக்கிறாரு. ஓவியர் ட்ராட்ஸ்கி போயிருக்கிறாரு, ட்ராட்ஸ்கி மருது, ஓவியர் புகழேந்தி போயிருக்கிறாரு. இவங்கெல்லாம் தங்களது துறைகளில் வந்து அந்த மாதிரி அவங்கள வந்து உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இவர் சந்தோஷை பொறுத்த வரையும் அவர் வந்து ஒளிப்பதிவாளர் ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவரை வந்து கூப்பிடுறாங்க. எதுக்கு கூப்பிடுறாங்கன்னு சொன்னால், எல்லாளன் நடவடிக்கை அப்படின்றது அனுராதாபுரத்தில் இருக்கக்கூடிய ஏர்பேஸில் வந்து
கரும்புலிகள் போய் அதை அட்டாக் பண்ணி ஒரு 17, 18, 20 ஏர்கிராஃப்டை வந்து அழிச்சிட்டு வராங்க. அதை பற்றி ஒரு படம் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவரை வந்து கூப்பிடுறாங்க. இவர் வந்து 2008 ஜனவரியில் வந்து போகிறாரு. கிட்டத்தட்ட 6-7 மாதங்கள் அங்கேயே இருக்கிறார் இவர். இயக்குனராக வந்து நந்துன்னு ஒருத்தரை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜிடி நந்து. ஆமாம். அந்த நந்து வந்து அவருக்கு அரசியலை பற்றி எதுவும் தெரியல. ஈழம் குறித்தோ புலிகள் குறித்தோ இந்த அரசியல் பொலிட்டிக்கலாக அவருக்கு எதுவும் தெரியல. அப்போ அவரை வைத்து படம் இயக்குவது வந்து வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி அப்போ இவர்கிட்ட கேட்குறாங்க. இவர் வந்து என்ன சொல்றார், நிதர்சனத்தில் இருக்கக்கூடிய அந்த போராளிகளாக இருக்கக்கூடியவங்களே இதுக்கு வந்து அவங்களே பொருத்தமானவர்கள் தான், அவங்கள வச்சு எடுப்போம் அப்படின்னு சொல்லி இவர் மெயினாக இருந்துக்கிட்டு அவங்களோட அது ஒரு கூட்டு முயற்சி அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இந்த இடத்துல சீமான் எங்கே வராரு அப்படின்னு சொன்னால், இங்கே 83 வந்து யூலை படுகொலை வந்து இலங்கையில் நடக்குது இல்லையா, அதுக்கு பிறகு 2008 வரைக்குமே ஈழம் குறித்து தமிழ்நாட்டில் வந்து போராளிகளுக்கு புலிகளுக்கு உதவி பண்ணவங்களாம் யாருன்னு கேட்டிங்கன்னா திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்க தான். தீகாவாக இருக்கலாம், குளத்தூர் மணியாக இருக்கலாம், இவங்க தான் வந்து அதிகமாக வந்து உதவி பண்ணுறாங்க. அவங்க வந்து ஈழத்தினுடைய நலன் குறித்தோ இல்லை புலிகளை ஆதரித்தோ இங்கே வந்து பிரச்சாரம் பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. இதில் வந்து ஒரு கடைசியாக 2008க்கு ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி என்ட்ரி ஆனவர் தான் சீமான். அவர் சினிமா துறையில் இருந்துக்கிட்டு இந்த மேடைகளில் வந்து பேசுகிறார். அப்போ பழையவர் குறிப்பிட்டு சொல்லும்போது பொருளுக்காகவும் பணத்துக்காகவும் பேசக்கூடியவராக இருக்காரு. சில மேடைகளில் வந்து கொள்கைக்காக கூட பேசுவார் அப்படின்னு சொல்கிறார். அவர் பணம் வாங்காமல் கூட பேசுகிறதா இருக்கட்டும், அது வந்து பிரச்சனை இல்லை. பணம் வாங்காமல் கூட அவர் மென்ஷன் பண்ணுறாரு. நான் வந்து அதில் சீமானுக்கே கிரெடிட் கொடுக்குறேன். பணம் வாங்காமலே அவர் வந்து பேசியிருக்கட்டுமே. அப்போ மற்ற தலைவர்களுக்கெல்லாம் பழநெடுமாறனோ அல்லது குளத்தூர் மணியோ இவங்களுக்கெல்லாம் வந்து வயசாயிருச்சு. ஒரு இளைஞர், இவர் வந்து நல்ல ஆவேசமாக பேசுகிறாரு. குறிப்பாக அந்த செஞ்சோலை இல்லை குழந்தைகள் கொல்லப்படுறாங்க இல்லையா, அதெல்லாம் உருக்கமாக வந்து பேசுகிறாரு. ராமேஸ்வரத்தில் நடந்த உண்ணாவிரதத்தில் ஆவேசமாக பேசுகிறாரு. அப்போ அவரை வந்து அந்த மாதிரி ஒரு பேச்சாளர் இருக்கிறாரு அப்படின்ற ஒரு கவனம் வந்து புலிகளுக்கு போகுது. யார் மூலமாக போகுதுன்னா, விடுதலை சிறுத்தைகளுடைய துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு மூலமாக அங்கே போகுது. முதல்ல வந்து சேரலாதன் ஒரு தளபதி, அவருக்கு வந்து போகுது. சரி, அவரையும் இங்கே வந்து வர சொல்லிவிட்டு கொஞ்ச நாள் இருந்து இங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு பேச்சு பயிற்சியெல்லாம் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு இங்கே இருக்கிற நிலைமைகளெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போய் அவர் தமிழ்நாட்டில் போய் பேசட்டும், இதில் வந்து முயற்சி பண்ணி கூப்பிடுறாங்க. அப்போ அவர் வந்து அதில் சட்டப்பூர்வமாக விமானத்தில் ஏறி வந்து வராரு. எப்போ வராருன்னா February 9 வராரு. ரிட்டன் வந்து 2008 February 9, 2008 February 23 ரிட்டன் வந்துடுறாரு. அப்போ அவர் வந்து இலங்கையில் இருந்த மொத்த நாட்கள் வந்து 13 நாட்கள் தான் இல்லையா. இவர் சந்தோஷ் வந்து 6-7 மாதம் இருக்கிறார். சந்தோஷ் வந்து புலிகள்கிட்ட இருக்கக்கூடிய முக்கியமான தளபதிகள் இருக்கிறார்கள். நடேசனாக இருக்கட்டும், சேரலாதனாக இருக்கட்டும், சூசையாக இருக்கட்டும், எல்லாரோடையும் அவருக்கு வந்து கான்டாக்ட் இருக்குது. அவர் இன்னொன்று வந்து சொல்கிறார், புலிகள் ஒருத்தரை வர சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் எதுக்கு வர சொல்கிறோம், எதுக்கு அவங்கள பயன்படுத்திக்கணும், அதுக்கு அந்த அளவுக்கு அவங்கள்ட்ட வந்து விஷயங்கள் பேசலாம், அதை தாண்டி பேச மாட்டாங்க, இதிலெல்லாம் கவனமாக இருப்பாங்க அப்படின்றத வந்து சொல்கிறார். அப்போ சீமானை வந்து இங்கே வரவழைத்ததற்கு காரணம் அவர் வந்து சிறந்த பேச்சாளர், ஒரு பேச்சாற்றல் இருக்குது. ஈழத்தின் கொடுமைகளை அங்கே போய் வந்து அவர் விளக்கி வந்து பேசணும், இங்கே இருக்கிற இளைஞர்களுக்கு வந்து அதை பயிற்சி கொடுக்கணும். இதுதான் அவருடைய மிஷனுடைய நோக்கம். வந்த பிறகு வந்து சீமான் என்ன செய்கிறாருன்னா, சந்தோஷ் வந்து தான் பிரபாகரனை பார்த்ததை பற்றி அவர்கிட்ட வந்து சொல்லியிருக்கிறாரு. அப்போ நீங்கள் மட்டும் பார்த்துட்டீங்களே, நானும் பார்க்கணும், ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு வந்து நச்சரிக்கிறாரு. சரி ஆகட்டும் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. February 13 இவர்கள் வந்து பிரபாகரனை வந்து பார்ப்பதற்காக சீமான், சந்தோஷ் எல்லாருமே வந்து புலி தளபதிகளால் வந்து வாகனத்தில் வந்து அழைத்து செல்லப்படுறாங்க. இது சீமானுக்கு தெரியாது. இன்றைக்கு நம்ம வந்து தலைவர் பிரபாகரனை பார்க்க போகிறோன்ற செய்தி அவருக்கு தெரியாது. ஆனால் இந்த வாகனங்கள், ஒரு வாகனத்திலேருந்து இன்னொரு வாகனம், அவங்களுடைய அந்த செக்யூரிட்டி சிஸ்டம், கிளியரன்ஸ் சிஸ்டம், இதெல்லாம் பார்த்தோன்னே சந்தோஷுக்கு புரிஞ்சிருது, இன்றைக்கி வந்து நம்ம தலைவரை பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து தெரிஞ்சிருது. அதே போல் வந்து ஒரு மாலை 4 மணி வாக்கில் வந்து அவங்க தலைவர் இடத்துக்கு போயிடுறாங்க. போயிட்டு செக்யூரிட்டியெல்லாம் வந்து அவங்கள செக் பண்ணிவிட்டு, ஏன்னா பிரபாகரனை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த மாதிரி ரகசிய அமைப்பு, போராளிகள் அமைப்பு, ஏற்கனவே மற்ற போராளி குழுக்களை வந்து கொண்டிருக்கிறது, இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுனால தங்களுடைய இதுக்கு எந்த ஆபத்து வந்துடக்கூடாதுன்றதில் அவங்க ரொம்ப கவனமாக இருப்பாங்க. யாரையும் எளிதில் வந்து நம்ப மாட்டாங்க.
அந்த அடிப்படையில் சோதனை பண்ணிவிட்டு இவங்க வந்து அனுப்புகிறாங்க. உள்ள இவங்க இருந்தது 8 அல்லது 10 நிமிஷம். அந்த 8-10 நிமிஷத்தில் வந்து பிரபாகரன் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி நீங்கள் நல்லா பேசுகிறீங்க, தொடர்ந்து இந்த மாதிரி பேசுங்க, இங்கே இருக்கக்கூடிய நிலைமைகள்லாம் பாருங்கள், கேட்டு தெரிஞ்சுக்குங்க. நாங்கள் வந்து துப்பாக்கிகளால் தான் பேசுகிறோம், எங்களுக்கு சிறந்த பேச்சாற்றல் வந்து கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய அந்த மாதிரி போராளிகள் சிலர் வந்து நீங்கள் நல்லா பேசக்கூடிய பேச்சு கொடுங்க, நல்லா செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாரு. இவ்வளவு தான் வந்து வேற ஒருத்தவங்களும் வந்திருந்தாங்க. அதனால அந்த சந்திப்பே அவ்வளோ நேரம் முடிஞ்சிருச்சு, சீக்கிரம் முடிஞ்சிருச்சுன்ற மாதிரி சொல்லி. ஆமாம், அது வந்து தடா சந்திரசேகரன் நினைக்கிறேன். தடா சந்திரசேகரும் இருக்கிறாரு, சந்தோஷம் இருக்கிறாரு. அப்போ சந்தோஷ் வந்து இதை ஃபோட்டோ எடுக்கிறாரு, வீடியோ எடுக்கிறாரு, எல்லாமே எடுத்துருக்கிறாரு. எடுத்துட்டு இது வழக்கமாக வந்து பிரபாகரனை சந்திக்கக்கூடிய தலைவர்கள் யாராக இருந்தாலும், வைகோவாக இருந்தாலும் சரி, அல்லது திருமாவளவன் அவர்களாக இருந்தாலும் சரி, நெடுமாறன் யாராக இருந்தாலும் அவங்க ஃபோட்டோலாம் வந்து அவங்களே கொடுத்து அனுப்பிடுவாங்க. அவங்க ஒன்று இங்கேருந்து படகு மூலமாக போயிட்டு படகு மூலம் வந்தாங்கன்னா அவங்க கையில் வந்து கொடுத்து அனுப்பிடுவாங்க. ஆனால் அந்த சேரலாதன் வந்து தளபதி என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இதை வந்து சீமானுக்கு கொடுக்க வேண்டாம். சந்தோஷ் என்ன சொல்கிறாருன்னா, அவங்களுக்கு ஏதோ தோணி இருக்குது, இன்னும் ஒரு முழு நம்பிக்கை வந்து சீமான் மேலே வரலை, அதனால் கொடுக்க வேண்டாம். ரெண்டாவது, இதை கொடுத்து அவர் கொண்டே அதை வெளியே பப்ளிஷ் பண்ணா அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு தான் ஆபத்து. அப்போ 2008 வந்து அந்த போர் மேகங்கள் வந்து சூழ ஆரம்பித்து விட்டது. இந்த காரணங்களுக்காக கொடுக்க வேணாம் அப்படின்னு தெளிவாக வந்து சொல்லிடுறாங்க. இது வந்து முடிஞ்சது. இவ்வளோ தான் வந்து நடந்திருக்கு. இப்போ நான் நாம் தமிழர் உறுப்பினர்களை பார்த்து என்ன கேட்குறேன்னு சொன்னால், இந்த உண்மையை இதுதான் நடந்தது, இப்படி தான் சொன்னாங்க, இதுக்கு தான் நான் போனேன், இப்படி உண்மையாக சீமான் ஏன் பேசவில்லை? அதுதான் பாயிண்ட். இதை மாற்றி பிரபாகரனோட நான் வந்து நாள் கணக்கில் வந்து இருந்தேன், அவர் வந்து எனக்கு விருந்து சமைத்து பலரும் சொல்கிற மாதிரி பிரபாகரனை வந்து ஒரு போராளி குழுவின் தலைவர் என்ற பதவியிலிருந்து இறக்கிவிட்டு ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலினுடைய தலைமை சமையல்காரர் போன்று சீமான் சித்தரிக்க வேண்டிய அவசியம் என்ன? இப்போ சந்தோஷ் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அங்கே இருக்கும்போது எனக்கு வந்து சீ ஃபுட்டு கடல் உணவுகள் வந்து எனக்கு பிடிக்காது, ஒத்துக்காது. அப்போ என்னை தெரியாமல் வந்து கொடுத்து வந்து சும்மா ஒரு கிண்டலுக்கு வந்து பண்ணுவாங்க. அது மாதிரி ஒரு முறை வந்து ஆமக்கறியை வந்து ஆமக்கறின்னு இல்லாமல் மட்டன்னு சொல்லி எனக்கு வந்து கொடுத்தாங்க. உண்மையிலே அந்த கறி எனக்கு பிடிச்சிருந்தது. அப்பப்போ அதை விசாரிக்கும்போது வந்து எப்போவாவது அவங்களுக்கு வந்து அந்த ஆமக்கறி பாலாமை கிடைத்தால் அதை கறி வைத்து போடுவாங்க. சீமான்ட்டே இதை நான் சொல்லியிருக்கிறேன். அப்போ சீமான் எனக்கும் ஆமக்கறி போட சொல்லுங்க அப்படின்னு சொன்னார். அது போடுறதுல அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் கிடைச்சாதான் வந்து போடுவாங்க. ஒரு முறை சீமானுக்கு வந்து உடும்பு கறியெல்லாம் வந்து போட்டிருக்கிறாங்க. அப்போ இவர் வந்து என்ன செய்கிறாருன்னு சொன்னால், புலிகளோடு பழகிய மற்றவர்களுடைய அனுபவங்கள், புலிகளோடு பழகிய தமிழ்நாட்டு தலைவர்களுடைய அனுபவங்கள், இது எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு அதில் தான் இருந்தது போல ஒரு ஹாலசுனேஷன் அப்படின்ற ஒரு ஆங்கில சொல்லை வந்து பயன்படுத்துகிறார். அதற்கு அவர் ஆளாயிட்டார். அது என்னென்னா, நடக்காத ஒரு விஷயத்தை உண்மைன்னு சொல்லி ஒரு நம்புகிற மாதிரி ஒரு கற்பிதமாக ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு மன பிரமைன்னு வந்து சொல்லலாம். இதில் இன்னொரு பக்கம் அவங்க தரப்பு கேள்விகள்னு சிலது இருக்குது. நாம் தமிழர் தரப்பு கேள்விகள், அவங்களுடைய தம்பிகளுடைய கேள்விகள். எல்லாரும் இப்போ திடீர்னு எங்கேருந்து வராங்க? 15 வருட காலமாக இல்லாத இவர்கள் எல்லாம், சங்ககிரி ராஜ்குமாராக இருக்கட்டும், சந்தோஷாக இருக்கட்டும், இன்னும் சொல்லக்கூடிய பிரபாகரனின் அண்ணன் மகன், அவர் கூட வந்து இப்போ நீங்கள் நம்பாதீங்க, அவர் சொல்கிறதெல்லாம் போய் அப்படின்னு. இப்போ திடீர்னு எல்லாரும் ஒன்று கூட காரணம் என்னவா? ஏன்னா 15 வருஷமாக இல்லாத ஒரு இது இப்போ திடீர்னு பெரியாரை பற்றி பேசிய பிறகு வரக்கூடியதற்கான காரணம். இதுக்கு சந்தோஷ் தெளிவாக பதில் சொல்லியிருக்காரு. இது நான் முதல் முறையாக இப்போ இங்கே வந்து சொல்லலை, 15 ஆண்டுகளாக அதுக்கு முன்னாடியே நான் இதை வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறேன். இவர் 8லேருந்து 10 நிமிடம் தான் வந்து சந்தித்தார் என்பதையும், அந்த படம் வந்து உண்மையல்ல என்பதையும் நான் வந்து என்னுடைய ஃபேஸ்புக்கில் எழுதியிருக்கிறேன், பலர்கிட்ட வந்து சொல்லியிருக்கிறேன். இப்போ ஆனந்த விகடனில் வந்து 2010 ஒரு இன்டர்வியூ வருது. இவரை வந்து ஒரு 2.5 பக்கம் இன்டர்வியூ எடுத்து வந்து போடுறாங்க. அவர் தன்னை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, ஐ ஆம் நோபடி, நோ ஒன், நான் வந்து எந்த விதத்திலும் முக்கியமானவன் வந்து கிடையாது. அந்த வகையில் என்னை வந்து ஏன் இன்டர்வியூ எடுக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி எல்லாளன் படம் எடுக்கிறதுக்காக போனேன்ற காரணத்துக்காக வந்து எடுக்கிறதா அவர் சொல்கிறாரு. இதற்கு முன்னாடி எழுதுனது எதுவும் வந்து கவனம் பெறலை. அப்படி கவனம் பெறாததுக்கு காரணம் குளத்தூர்மணியோ வன்னியரசோ இந்த மாதிரி மற்ற தலைவர்களோ, சீமான் வந்து ஈழத்தினுடைய நலன் குறித்து இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணுறாரு, அது கொஞ்சம் அவர் பிரச்சாரம் பண்ணிட்டு போட்டுமேன்னு அவங்க வந்து அமைதியாக வந்து விட்டுட்டாங்க. அது பின்னாடிலாம் அந்த சம்பவங்களை அவர் வந்து சொல்கிறார். அதனால் இவர்கள் பேசியிருக்கிறார்கள். யார்? சந்தோஷ் போன்றவர்கள்
இதுக்கு முன்னாடியே வந்து பேசியிருக்கிறாங்க. திரும்ப இப்போ வந்து இந்த கான்டெக்ஸ்டில் அவங்க பேசும்போது அது முக்கியம் வந்து அடையுது. என்னுடைய கேள்வி, இப்போ 15 ஆண்டுகளாக ஏன் பேசலை, இப்போ பேசுகிறீங்கன்றது முக்கியமா, சொல்கிறது உண்மையா பொய்யா, அதை தானே பார்க்கணும். ஒரு வாதத்துக்கு நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஆமாம் சரிங்க இவ்வளோ நாள் பேசலை, 15 வருஷம் கழிச்சு தான் பேசியிருக்கிறாங்க, இப்போ அது பாயிண்ட் வந்து என்ன, அவர் உண்மையா பொய்யா. அப்போ ஈழம் குறித்த சித்திரத்தை கதையாக சீமான் வந்து இவ்வளோ நாள் என்ன பேசியிருக்கிறாரு, அதுதானே முக்கியம். ஆதாரம் இருக்கு. ஆதாரம் அவர் என்ன சொல்றாரு, சந்தோஷ் சொல்றாரு ஆதாரம் இருக்கு. வெறும் ஆதாரம் மட்டும் சொல்லலை, தன்னுடைய கேமராவில் ஜியோ லொக்கேஷனோட எந்த கேமராவில் எந்த இடத்துல எந்த நாள் டைமில் எடுத்தோம் அப்படின்றதுக்கு ரெக்கார்டு இருக்குது. ஆடியோ வீடியோ ரெண்டுமே வச்சிருக்கு. வீடியோவே இருக்குது, பிரபாகரனை அவர் பார்த்த வீடியோவே இருக்குது. என்ன தயக்கம் வெளியிடுறதுல? அது வெளியிடுறதுல இவ்வளோ நாள் என்ன தயக்கம்னு கேட்டிங்கன்னா, அது வந்து ஒரு பாதுகாப்பு சம்மந்தப்பட்டது. இன்னமும் வந்து புலிகள் வந்து இந்தியாவில் வந்து தடை செய்யப்பட்டவங்க தான் இல்லையா. ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு சட்டம் இருக்குது, அந்த சட்டத்தின் மூலமாக புலிகள் அமைப்பு வந்து தடை செய்யப்பட்டவங்க. அப்போ இதெல்லாம் வந்து இருக்குது. இங்கேயுமே வந்து புலிகள் தொடர்பானவர்கள்னு சொல்லி கைது செய்கிறதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி அவரே வந்து சொல்கிறார். அதில் பல பேர் சீமானால் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்றதை அவர் வந்து சொல்கிறார். அதனால் இந்த வீடியோக்களில் வந்து ஏன் வெளியிடலை, இதை வெளியிட வேணாம் அப்படின்றது புலிகளுடைய கருத்து. ஏற்கனவே அவங்க அந்த போர் முடிகிறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் வெளியிட வேண்டாம், எங்களுக்கு வந்து ஆபத்து அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து நான் அதை தாண்டி என்ன கேட்குறேன், சீமான் இதை உண்மையை பேச வேண்டிய அவசியம், இது உண்மையை தவிர்க்க வேண்டிய அவசியம் என்ன, உண்மையை சொல்ல வேண்டியதானே. நான் 10 நிமிஷம் தான் பார்த்தேன், நான் இந்த நோக்கத்துக்காக தான் போனேன்னு சொல்ல வேண்டியதானே. இதை வைத்துக்கொண்டு அவர் என்ன கதைகளெல்லாம் வந்து இங்கே வந்து கட்டியமைச்சிருக்கிறாரு. இப்போ பிரபாகரன் கூட அந்த ஃபோட்டோஷாப்பில் எடிட் செய்யப்பட்ட படத்தை வெளியிட வேண்டிய அவசியம் என்ன, அவர்களே படம் எடுத்திருக்கிறாங்க, பாதுகாப்பு காரணம் கருதி வெளியிடலைங்க அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. இதில் முக்கியமான விஷயம் வந்து என்ன அப்படின்னு சொன்னால், அங்கே இருக்கக்கூடிய அந்த புலி தளபதிகள் எல்லாம் இவர் 6-7 மாதம் கழிச்சிட்டு வந்து சந்தோஷ் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து வந்துடுறார். அப்போ போர் வந்து இறுதி கட்டத்தை நோக்கி வந்து போகுது. அப்போ அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான தளபதிகள் இவர் மூலமாக காண்டாக்ட் பண்ணி செய்திகளை வந்து வெளியிடுறாங்க. இவர் ஊடகங்களுக்கு தேவையான ஆடியோ வீடியோக்கள் அதெல்லாம் வந்து இவர் வந்து செய்கிறார். அப்போ ஒரு முறை வந்து சேரலாதன் வந்து ஃபோன் பண்ணுறாரு. சேரலாதன் இப்போ தளபதி, அவர் ஃபோன் பண்ணி இவர்கிட்ட வந்து பேசிகிட்ருக்கிறாரு. இவரெல்லாம் பேசி முடித்த பிறகு அவர் வந்து அப்போ சீமான் இடத்துல தான் இருக்கிறார். அப்புறம் நீங்கள் வந்து அண்ணன்ட்ட பேசுகிறீங்களா சீமான்ட்டா, பேசலாமே கூடுனோடனே அவர் போகிறார். அப்போது சீமான் கூட வந்து நடிகை விஜயலட்சுமி வந்து இருக்கிறாங்க. சந்தோஷ் வந்து என்ன சொல்கிறார், அவங்கள அனுப்பிட்டு நீங்கள் பேசுங்க அப்படின்னு. இல்லை அது நம்ம பிள்ளை தான்ப்பா, நம்பிக்கையான பிள்ளை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பேசுகிறார். அப்புறம் பேசிவிட்டு அவரை ஃபோனை வாங்கிட்டு வெளியே வந்தோன்னே அவர் வந்து சொல்கிறார் கூட யார் இருந்தாங்க என்ன ஏதுன்னு. அப்போ சேரலாதன் வந்து அவரை வந்து சீமானை திட்டியதாக சந்தோஷ் வந்து சொல்கிறார். நமக்கு தெரிந்த, நமக்கு பொதுவெளியில் வந்த ஆடியோக்கள் மூலமாகவே நமக்கு தெரியும், முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை நடந்துக்கிட்டு இருக்கும்போது சீமான் வந்து மதுரையில் என்ன செய்து கொண்டிருந்தார், இதை நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ உண்மையிலேயே உங்களுக்கு வந்து ஒரு அக்கறை அதெல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த செக்யூரிட்டி நிபந்தனைகளை நீங்கள் ஏன் பின்பற்றலை? நீங்கள் சம்பந்தம் இல்லாத விஜயலட்சுமியை வைத்து கொண்டு பேச வேண்டிய அவசியம் என்ன இல்லையா? இதெல்லாம் வந்து ஒரு கேள்வி. இதுக்கு பிறகு வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து என்ன அப்படின்னு சொன்னால், மே 17 2009 மே 17 வந்து சூசை வந்து கூப்பிடுறாரு. சூசை கூப்பிட்டு யார்கிட்ட பேசுகிறாரு, சந்தோஷ்கிட்ட வந்து பேசுகிறார். அது சந்தோஷ் வந்து அதை வந்து உருக்கமாக சோகமாக என்ன சொல்கிறாருன்னா, அது ஒரு விடைபெறும் அழைப்பு, எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாரையும் வந்து கொல்ல போகிறாங்க, கொன்னுட்டாங்க, இதுதான் கடைசி அப்படின்ற முறையில் வந்து அவர் பேசுகிறார். பேசும்போது இந்த நிலைமைகளை வந்து நீங்கள் உலகத்துக்கு வந்து அறிவிங்க, சொல்லுங்கள், இவ்வளோ தான், இதுக்கு மேலே எங்களால் முடியாதுன்ற மாதிரி அந்த பேச்சு வந்து முடியுது. அந்த பேச்சில் யாரெல்லாம் சொல்கிறாரு, வைகோ, கொளத்தூர் மணி, நெடுமாறன் அப்படி சொல்லிட்டு சீமானையும் வந்து சொல்கிறார். அப்போ சந்தோஷ் வந்து அந்த ஆடியோவை எடுத்துக்கொண்டு நெடுமாறனை பார்க்குறாரு, வைகோவை பார்க்குறாரு. அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க, வைகோலாம் வந்து அழுகிறாரு. அழுதிட்டு வந்து, தம்பி இதனால் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் பாதுகாப்பாக இருங்க, ஏதாவது பிரச்சனை வந்தால் சொல்லுங்கள், உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வீட்டு வாசல் வரைக்கும் வந்து அவரை வழி அனுப்பி வைக்கிறாரு. நெடுமாறனும் அதே தான் சொல்லியிருக்கிறார். இவங்க 2 பேரும் அந்த ஆடியோவை என்கிட்ட கொடுங்க அப்படின்னு வந்து சொல்லலை. இது முக்கியமான பாயிண்ட்டுங்க. சீமான்கிட்ட வந்து இந்த உரையை கேட்கும்போது சீமானும் வந்து அழுகிறார். அழுதுட்டு இந்த ஆடியோ மட்டும் எப்படியாவது என்கிட்ட வந்து கொடுத்துறேன்னு சொல்லி
இவர் தொடையை பிடித்து கொண்டு மன்றாத குறையாக வந்து கேட்குறார். சந்தோஷ் கேட்குறாரு, எதுக்காக இந்த ஆடியோ, இதை வைத்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, எதுக்கு கேட்குறீங்க? இல்லைப்பா ஒரு பதிவுக்காக இந்த மாதிரி பேசியிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி சமாதானப்படுத்தி இவருக்கு கொடுக்கறதுக்கு மனசு இல்லை. ஏற்கனவே புலிகள் வந்து ஆர்டர் போட்டிருக்கிறாங்க, இந்த எதையும் நீங்கள் வந்து சீமான்கிட்ட கொடுக்காதீங்க அப்படின்னு உத்தரவு போட்டிருக்காங்க. அப்போ அதை மீறி வந்து இவர் வந்து அதுக்கு காரணம் வந்து அங்கே இருந்த இன்னொருத்தர் வந்து வற்புறுத்துறார், கொடுங்க ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லி உடனே ப்ளூடூத் மூலமாக இதை வந்து கொடுக்குறாரு. சரி, இப்போ அந்த ஆடியோவை உண்மையாக வெளி உலகத்துக்கு சீமான் வைத்தாரா? அதில் வந்து குளத்தூர்மணி, நெடுமாறன், வைகோ இவங்க பேரெல்லாம் கட் பண்ணிவிட்டு சீமான் என்ற பேர் வருவதை மட்டும் வைத்து கொண்டு எடிட் செய்து வெளியிடுகிறார். இது எவ்வளவு அயோக்கியத்தனம் நிறைந்தது! அப்போ நான் இங்கே தான் வந்து சீமான் வந்து அவர் சந்தோஷ் சொன்ன ஹாலுசினேஷன்ற அந்த பொருளில் அவர் செய்யலை. இது வந்து மேனிப்புலேஷன், திட்டமிட்ட ஒரு சதி. ஆனால் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இப்போ இதில் வைகோ அவர்கள் இருக்கார், நெடுமாறன் அவர்கள் இருக்கார், குளத்தூர் மணி அவர்கள் இருக்கார், சந்தோஷும் இருக்கார், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இத்தனை பேரும் 15 ஆண்டுகள் வாயத்திருக்காங்க. இவர் வந்து ஏற்கனவே பதிவெல்லாம் போட்டுட்ருக்காருன்னு சொல்கிறாங்க. வைகோ அவர்கள், நெடுமாறன் அவர்கள்லாம் இதை சொல்லியிருக்கலாமே, குளத்தூர் மணி அவர்கள்லாம் இதை சொல்லியிருக்கலாமே, ஆரம்ப காலத்திலே இதெல்லாம் தடுத்து நிறுத்தியிருக்கலாமே. இல்லை, அதில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கும் ஒரு விடை வந்து சந்தோஷனுடைய நேர்காணல்லே இருக்குது. இப்போ மே 17 வந்து பிரபாகரன் கொல்லப்படவில்லை என்று இவங்க எல்லாரும் பேசுகிறாங்க. யார்? நெடுமாறனாக இருக்கட்டும், வைகோவாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து குளத்தூர் மணி உட்பட வந்து பிரபாகரன் தப்பி ஒரு தீவுக்கு போயிட்டாரு அப்படின்றத இவங்க வந்து நம்புகிறாங்க. அப்போ அந்த நம்பிக்கையை வெளியே இப்போ நெடுமாறன் வந்து இன்றைக்கும் சொல்கிறார். இப்போ பல மாதங்களுக்கு முன்னாடி இப்போ அந்த பிரபாகரனுடைய மகள் துவாரகையா அவங்கள வந்து ஒரு பொய்யான ஒரு பெண்ணை கொண்டு வந்து பேச வைத்து தலைவர் இந்த மாதிரி உயிரோடு இருக்கிறாரு. அப்போ இதை செய்ய வேண்டிய அவசியம் வந்து என்ன? முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலையே புலிகள் அழிக்கப்பட்டு விட்டார்கள், பிரபாகரன் கொல்லப்பட்டு விட்டார், அவருக்கு வந்து நீங்கள் வீர மரணம் அஞ்சலி செலுத்துங்க, உண்மையை சொல்லிட்டு இதற்கு அடுத்த கட்டமாக ஈழ போராட்டத்தை வந்து அரசியல் அரங்குக்கு கொண்டு போவோம். இந்த உண்மையை பேச வேண்டிய அவசியம் என்ன? அப்போ புலிகள் போன்ற இந்த மாதிரி ரகசியமான போராளி குழுக்கள் ஒரு ஜனநாயகம் இல்லாத ஒரு தன்மையில் அவங்களுடைய இதெல்லாம் வந்து இப்படிப்பட்ட இதுக்கு தான் வந்து வருது. அப்போ இதை வைத்து இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய புலிகள், புலி ஆதரவாளர்கள், அவங்கள்ட்ட புலிகளுடைய பணம், சொத்து இதெல்லாம் வந்து இருக்குது, பல தனிநபர்கள்ட்ட இருக்குது. நீங்கள் வெளிப்படையான ஒரு கட்சியாக இருந்தால் அது ஒரு ட்ரஸ்ட்டு, அறக்கட்டளை, அதன் மூலமாக வந்து ஒரு அக்கௌண்டட் மணியாக வந்து அது வந்து இருக்கும். அங்கே வந்து ரகசியமாக வந்து இருக்குது. அந்த நிதியை வைத்திருக்கிறவர்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், பிரபாகரன் இறந்துட்டாருன்னு சொன்னால் நீ அப்போ காசை கொடு அப்படின்ற கேள்வி வந்துடும்ல. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை தலைவர் உயிரோடு இருக்கிறாரு, தலைவர் என்றைக்கு வெளியே வந்து சொல்கிறாரோ அப்போ நாங்கள் இதை வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் முடிஞ்சு போச்சா இல்லையா? அப்போ இதில் வந்து நெடுமாறன் இவங்கள்லாம் வந்து மாட்டிக்கிறாங்க. அதுக்கு சந்தோஷ் சொல்லக்கூடிய ஒரு உதாரணம் என்னென்னா, சீமான் வீட்டில் குளத்தூர் மணி, நெடுமாறன் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க, கூப்பிடுறாங்க, இவர் போகிறார். போனால் அங்கே வந்து ரூபன் ஒரு போராளி வந்து இருக்கிறார். அவர் இவர் பார்த்த உடனே கட்டி பிடிக்கிறார். அவர் முதுகு ஃபுல்லாக காயங்களாக இருக்குது. யார் அந்த ரூபன் சொன்னோன்னே அந்த எல்லாளன் நடவடிக்கைக்கு போன கரும்புலிகளில் இவரும் ஒருத்தர் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சந்தோஷ் சொல்கிறார், இல்லையே இவர் இல்லையே, அங்கே அந்த எல்லாளன் படம் எடுக்கும் பொழுது அந்த கரும்புலிகளில் இறந்து போனவங்க போக மீதி வந்தாங்க இல்லையா, அவங்க அத்தனை பேரையும் நான் பார்த்துருக்குறேன், சந்திச்சிருக்கிறேன், என்ன நடந்ததுன்னு சொல்லக்கூடியதை வந்து புள்ளி விவரங்களாகவும் கதைகளாகவும் எடுத்திருக்கிறேன். அதை வைத்து கொண்டு தான் நான் வந்து அந்த படத்தை வந்து எடுத்தேன், இவர் பார்க்கவே இல்லை, இவர் இல்லையன்னொன்னே சீமான நெடுமாறனை வந்து கன்வின்ஸ் பண்ணுறாங்க. இல்லை அவர் நீங்கள் மறந்துருப்பீங்க அப்படின்லாம் சொல்லி கன்வின்ஸ் பண்ணுறாங்க. அவர் அந்த பையன் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி பிரபாகரன் வந்து தப்பிச்சு ஒரு தீவில் வந்து இருக்கிறாரு, இப்போ மருத்துவ வசதி தேவைப்படுது, அதனால் பண உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ சீமான் வந்து ரூபனை ஆதரிக்கிறாரு, ரூபன் வந்து சீமானை ஆதரிக்கிறார். அதே போல் குளத்தூர் மணி நெடுமாறன்ட்ட வந்து பணத்தை வாங்கிட்டு அவர் வந்து ஏமாற்றிட்டு போயிட்டதா இவர் வந்து சந்தோஷ் வந்து சொல்கிறார். அப்போ நம்மளுடைய கேள்வி வந்து என்னென்னா, உண்மையை நீங்கள் வந்து சொல்லி இப்படி வந்து புலிகள் இயக்கம் வந்து ஒரு மக்களையும் கொண்டிருக்கிறாங்க, புலிகளையும் வந்து கொண்டுட்டாங்க, இதுக்கு மேலே ஈழ விடுதலை போராட்டத்தை எப்படி கொண்டு போவது அப்படின்ற உண்மையை பேசுவதற்கு பதிலாக இதை மூடி மறைக்கிறாங்க. இந்த மறைப்பு தான் அவர்கள் அமைதியாக இருப்பதற்கு காரணம். சந்தோஷுடைய வார்த்தையில் சொல்ல போனால் இதோடைய முதல் குற்றவாளி வந்து வன்னியரசு, ரெண்டாவது வந்து குளத்தூர் மணி, அப்படி தானே சொல்கிறாரு, மூணாவது நான்.
அப்படின்னு தன்னையும் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்து சொல்கிறார். இப்போ அந்த சூசை பேசிய ஃபுல் ஆடியோ வந்து இருக்குது. சூசை வழக்கமாக ஒரு விஷயத்தை 2 தடவை வலியுறுத்தி பேசக்கூடியவர், ரிப்பீட்டாக பேசக்கூடியவர், அது இருக்குது. அதை எடிட் பண்ணி இவர் வெளியிட்டிருக்கிறாரு. இது உலகம் முழுக்க வந்து பரவுது, புலம்பெயர் தமிழர்கள்ட்ட ஈழத்தமிழர்கள்ட்டையும் போகுது. அப்போ அவங்க எல்லாருமே வந்து சீமான்ட்ட தான் அண்ணன் வந்து போராட்டத்தை வந்து கையளிச்சுட்டு போயிருக்கிறதா வந்து சாதாரண மக்கள் வந்து நம்புகிறாங்க. இப்போ இந்த ஒட்டுமொத்த இது எல்லாத்தையும் சேர்த்து பாருங்கள். சேர்த்து பார்க்கும்போது ஈழத்துக்கு சீமான் செய்தது நன்மையா தீமையா, ஈழத்துக்கு சீமான் செய்தது தியாகமா துரோகமா என்னன்றதை வந்து நாம் தமிழர் தம்பிகள் வந்து யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா அந்த படங்களை எல்லாம் வைத்து கூட அவர் சொல்லிட்டு இருந்தார். ஆமாம், அவர் இந்த துப்பாக்கி எந்தன அந்த படங்கள்லாம் அது ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குங்க. நான் ஈழத்தில் போய் பயிற்சி எடுத்தேன், துப்பாக்கி சுட இடத்துல பயிற்சி, இதெல்லாம் நீங்கள் வந்து பேசுகிறதுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு அசட்டு, ஒரு முட்டாள்தனம் வந்து உங்களுக்கு வேணும். சந்தோஷ் என்ன சொல்கிறாரு, நாங்கள் இருந்த இடம் வந்து சில கிலோமீட்டர் தூரத்தில் வந்து இலங்கை இராணுவம் வந்து இருக்குது. இங்கே துப்பாக்கி சுடுற சத்தம் கேட்டாலே அங்கே வந்து ஆர்ட்டிலரி வந்து ஷெல் அடிப்பாங்க, ஷெல் இங்கே வந்து விழும். அப்போ புலிகளே வந்து துப்பாக்கி சுடும் பயிற்சி வந்து எங்கே வச்சுக்குவாங்கன்னு சொன்னால் ஆளரவம் இல்லாத, இந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லாத இடத்துல தான் வந்து சேஃபாக தான் வந்து பண்ணுவாங்களே தவிர, இது வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து நிஜ போராளிகளை வைத்து நிஜ ஆயுதங்களை வைத்து கொண்டு அந்த படம் வந்து எடுக்கிறாங்க. அந்த துப்பாக்கிகளை இவர் கையில் வச்சுக்கிற மாதிரி போஸ் கொடுக்குறாரு சீமான். ஒரு நாள் இயக்கியும் இருக்கார், அதுக்கும் அனுமதி, ஒரே ஒரு நாள் நம்ம இயக்கியிருக்காரு, அனுமதி கொடுத்துருக்குறாரு. ஏன்னா ஒரு இயக்குனர் தெரிஞ்சவர் அப்படின்ற முறையில் அவர் குறிப்பிடும்போது என்ன சொல்றாருன்னா, வெற்றிப்படை இயக்குனர் தோல்விப்படை இயக்குனரை தாண்டி அவர் ஒரு இயக்குனர் ஒரு 4 படம் எடுத்திருக்காருன்ற இதில் அவர் வந்து கொடுக்குறாரு. அப்போ சீமான் வந்து நான் துப்பாக்கி சுடும் பயிற்சியில் ஈடுபட்டேன், தலைவரே எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அப்போ இந்த ஃபோட்டோ எடுத்தது சந்தோஷ், இந்த ஷூட்டிங்கில் வந்து இந்த ஃப்ரேம்ஸை வந்து ஸ்டில்லாக எடுத்தது வந்து சந்தோஷ். அதற்கும் ஜியோ லொக்கேஷன் உள்ளிட்ட ஆதாரங்கள் இருக்குது, என்ன டிவைஸு என்ன நாளைக்கு எந்த இடத்துல எடுத்தோன்ற வரைக்கும் இருக்குது, அதையும் நான் வெளியிடுறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறார். என்னுடைய கேள்வி, இன்னொரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுவது பிரபாகரன் அவர்களின் மனைவி அவர்கள் வந்து சமைத்து குடும்பத்தால் சந்திச்சிங்களா? அது வந்து பெரும்பாலானவர்கள் கேட்க முடியாது, ஏன்னா அவங்க குடும்பத்தை சந்திக்கவே முடியாது அப்படின்றது தான் ஆமாம் இதுவாக இருக்குது அவர் சொல்லியிருந்தது. அதுவும் சீமான் வந்து அப்போ புலிகளுக்கு யாருன்னே தெரியாது சார், 2ஆம் கட்ட தளபதிகளுக்கு ஒரு பேச்சு தெரியும், அவ்வளவுதானே தவிர அவங்களுக்கு பல பேர் தெரிஞ்சிருக்கும். ஈழத்துக்கு ஆதரவாக தமிழ்நாட்டில் பேசக்கூடிய பல தலைவர்கள் தெரியும். இவர் புதுசாக வந்திருக்கிற ஒருத்தர் நல்லா பேசுகிறாரே அப்படின்ற அளவுக்கு தான் அவங்களுக்கு தெரியுமே தவிர, அப்போ அவரை வந்து பிரபாகரன் குடும்பத்தினர் எப்படி வந்து சந்திக்க முடியும்? பிரபாகரனே வந்து ரகசியமாக பாதுகாப்பு ஏற்பாடுகளோடு வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது ஒரு 10 நிமிஷம் 8 நிமிஷம் வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்து சீமானை சந்திக்கும்போது, நான் அந்நியாரை சந்தித்து அந்நியார்கிட்ட பேசினேன், எல்லாம் அவங்களுக்கு குடும்பமாக சமைச்சு போட்டாங்க. அப்போது ஒரு பல்லாயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்ட அந்த இனப்படுகொலையை வைத்துக்கொண்டு சீமான் கூசாமல் தன்னை தமிழ்நாட்டில் வந்து ஒரு கதையை சொல்லி பொய் சொல்லி அதை வைத்துக்கொண்டு ஒரு பெரிய கூட்டத்தை வளர்த்து கொண்டு இதன் மூலம் ஈழத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் துரோகம் செஞ்சாரா இல்லையா? ஒரு போர் சூழலை வந்து நீங்கள் எப்படி இங்கே ப்ரெசன்ட் பண்ணீங்க? இப்போ இந்த துப்பாக்கி சுடும் பயிற்சிக்கு அவர் அவ்வளோ விளக்கமாக சொல்கிறாரு. அப்போ இதை நீங்கள் வந்து கூசாமல் வந்து துப்பாக்கி சுடும் பயிற்சின்னு போய் சொல்கிறீங்களே, ஷூட்டிங் படங்களை வைத்துக்கொண்டு மதிவதனியை சந்தித்தேன்னு வந்து சொல்கிறீங்களே, நானும் வந்து இதெல்லாம் சாப்பிட்டேன்னு சொல்கிறீங்களே, அப்போ இதெல்லாம் என்ன பேச்சு? இதெல்லாம் நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் சீமான் அவர்களுக்கு இப்போ இருக்கா? இதெல்லாம் பொய்ன்னு நிரூபிக்க சீமான் இதெல்லாம் கடந்து எங்கேயோ போயிட்டாருங்க. அவர் நீங்கள் இப்போ கொடுக்குற எந்த உண்மைகளையோ எந்த ஆதாரங்களையோ அவர் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. இப்போ சந்தோஷ் சொன்னதனுடைய சாராம்சத்தை வந்து இவ்வளவு விவரங்களாக இல்லாமல் பொதுவாக வந்து பிரபாகரனுடைய அண்ணனு மகனான அந்த கார்த்திக் மனோகரன் வந்து அவர் வந்து சொல்லியிருக்கிறார். அந்த பேட்டியிலே அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதற்கு நேரடியாக ஃபோட்டோ வீடியோ எடுத்தவர் வந்து சந்தோஷ், அவர் வந்து கனடாவில் இருக்கார். அவர் வந்து நீங்கள் பேசுவதற்கு நீங்கள் ஒரு இன்டர்வியூ எடுத்தீங்கன்னா அவர் வந்து இன்னும் தெளிவாக சொல்ல முடியும். அப்போ அவர் கார்த்திக் மனோகரன் சொன்னதை இன்னும் தெளிவாக ஆதாரங்களோட துல்லியமாக வந்து சந்தோஷ் வந்து சொல்லியிருக்கிறார். அப்போ இவ்வளவெல்லாம் தெரிந்த பிறகும் நாம் தமிழர் தம்பிகள் நம்ம அண்ணன் வந்து நம்மக்கிட்ட என்ன கதை சொல்லியிருக்கிறாங்க, ஈழத்தை பற்றி அவர் சிரித்து கொண்டே சொன்ன அந்த ஆமக்கறி கதையாக இருக்கட்டும், இட்லிக்குள்ள கறி கதையாக இருக்கட்டும், அந்நிய பார்த்த கதையாக இருக்கட்டும், துப்பாக்கி சுடும் பயிற்சியாக இருக்கட்டும், சூசையினுடைய அந்த ஆடியோ காலாக இருக்கட்டும், இதையெல்லாம் எந்த விதமான ஒரு அக்கறையோ சமூக நலனோ மக்கள் மீதான அன்போ பாசமோ இல்லாமல் ஒரு பச்சையான சந்தர்ப்பத்துக்கு எப்படி பயன்படுத்தியிருக்கிறாரு
அப்படின்றத நாம் தமிழர் தம்பிகள் வந்து யோசிக்கணும். இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த பொதுநலன், அக்கறை, ஈழம், தமிழ்நாடு இது எல்லாமே வந்து உண்மை கிடையாது, பொய் அப்படின்றது ஆயிரும். கண்டிப்பாக சார், தொடர்ந்து பேசலாம். இதை பற்றி நிறைய தகவல்களை வந்துக்கிட்டே இருக்குது. இதை பற்றி அடுத்தடுத்த நிகழ்வுகளும் நடந்துக்கிட்டே இருக்குது. இதற்கு சீமான் தரப்பிலிருந்தும் சீமான் அவர்களும் என்ன பதில் சொல்கிறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து இன்னும் கொஞ்சம் நாளில் சந்தோஷம் வந்து அந்த ஆடியோ வீடியோ வந்து வெளியாகலாம். இன்றைக்கே கூட வெளியாகிறது கூட வாய்ப்பு இருக்குன்றதா சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக பார்க்கலாம். மிக மகிழ்ச்சி. இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு ரெட்ரோலோக்கின் சார்பாக மிக்க நன்றி. நன்றி.